நீங்க உங்க ஊர் ரேஷன் கடையில ஏதாவது பொருள் வாங்க போனீங்கன்னா அந்த பொருளுக்கு அதிகமா காசு வாங்குறாங்க, அப்படி இல்லனா கரெக்டான டயத்துக்கு கடையை ஓபன் பண்ண மாட்டாங்க, ஏதாவது பொருள் கொடுத்தா கூட கம்மியான அளவுல தான் கொடுக்காங்கன்னா நீங்க அவங்ககிட்ட கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு வெப் லிங்க்ல அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். Google Chromeல newgrouplinks.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். அதுக்கு மேல ரேஷன் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்டை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட்டோட இன்சைட் இத மாதிரி தான் இருக்கும். இதுல புகாரை பதிவு செய்யன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா உங்களோட பேரு, போன் நம்பர், உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து வகைப்பாடுங்கிறதுல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுல நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை பத்தி ஃபீட்பேக் கொடுத்து பதிவு செய்யன்னு கொடுத்தாலே போதும், உங்களோட கம்ப்ளைண்ட் அக்செப்ட் ஆயிரும். புகாருங்கிற ஆப்ஷன்ல புகார் என்ன கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.